பாவம். நம் ஆன்மாவில சோதனையை கொண்டு வருவான். பிசாசானவன் இந்த 3 காரியத்தை தான் செய்வான். முதலாவது நம்மை நம்முடைய உடலின் இச்சைகள் வழியாக அவன் ஆளுகை செய்ய பார்ப்பான். இரண்டாவது நம் உள்ளத்தில் கொண்டிருக்கிற எண்ணத்தின் வழியாக நம் உள்ளத்தை அவன் தீட்டுப்படுத்துவான். மூன்றாவது நம் ஆன்மாவில ஆண்டவராகிய இறைவனுக்கு நம் ஆன்மா ஆண்டவர் வாழுகிற ஆலயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஆலயத்தை நம் ஆன்மாவாகிய ஆலயத்தை பாவத்தின் வழியாக அவன் சாகடிப்பான். பாவம் செய்பவன் சாவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். நம்முடைய ஆன்மா நலமோடு இருப்பது போலதான் நீங்களும் நானும் நலமோடு வாழ முடியும். ஆன்மாவை நீங்களும் நானும் இழந்து விட்டால், ஆன்மா செத்து போச்சு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் இந்த உலகில் நலமுடன் வாழ முடியாது. இந்த உலகில் நீங்களும் நானும் நலமுடன் வாழ முடியாது. அப்போ நீங்களும் நானும் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோம். அந்த சோதனைகளை மன உறுதியோடு நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். முதலாவது பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை என்ன? ஆதாம் ஏவாளுக்கு பழத்தை சாப்பிட சொல்றது. சரி, அந்த பழம் எப்படி இருந்தது? தொடக்க நூல் 3வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. அழகாகவும் பார்ப்பதற்கு இல்ல, அது கரெக்டா பாருங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம். உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பின் அதன் பழத்தை பறித்து உண்டாள். 3 காரியம் வந்துருச்சா? முதலாவது சுவை ஊட்டுவதாக உடலின் இச்சை, 2வது கண்களுக்கு களிப்பூட்டுவனவாக உள்ளத்தின் இச்சை, 3வது காரியம் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக நம் ஆன்மாவில ஏற்படுகிற இச்சை. இந்த 3 இச்சைகளையும் ஏவாளுக்கு சாத்தான் கொடுத்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த சாத்தான் ஏவாள் இடத்துல பொய் சொன்னானா உண்மை சொன்னானா? பொய் சொன்னானா? என்ன பொய் சொன்னா? ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடறதுனால நீங்க சாகவே சாவீங்கன்னு சொன்னார். ஆமா சொன்னாரு. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்னன்னாங்க? கண்கள் திறக்கப்பட்டன. இல்ல, அந்த சாத்தான் என்ன சொன்னுச்சு? ஆண்டவர் சொன்னாரு சாகவே சாவீர்கள்னு. சாத்தான் என்ன சொன்னுச்சு உங்ககிட்ட? நீங்க சாக மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதுல எது உண்மை? ஆண்டவர் சொன்னது உண்மையா, பிசாசு சொன்னது உண்மையா? சாத்தான் சொன்னதுதான் உண்மை. சாத்தான் சொன்னதுதான உண்மை. எப்படி? அவங்க சாகல, கரெக்டா? ஆமா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இத உண்ற நாள்ல நீங்க சாவீங்கன்னு சொன்னாரு. ஆனா சாத்தான் என்ன சொன்னா? நீங்க சாவ மாட்டீங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னான். அங்க என்ன நடந்துச்சு? அவங்க உண்டார்கள், அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் ஆண்டவரை போல நன்மை தீமை அறிகிறவர்களாக மாறினார்கள். அப்ப சாத்தான் சொன்னது உண்மைதானே? அவன் பொய் சொல்லலையே. இல்ல,
அப்ப ஏன் சாத்தான் வஞ்சிச்சா ஏமாத்தனான்னு நம்ம சொல்றோம்? ஏன் இப்ப நம்ம சொல்றோம்? சாத்தான் பொய் சொல்லல இல்லையா, உண்மையதானே பேசனா? சாத்தான் பொய்ய நேரடியா பொய்யா சொல்ல மாட்டான், அதை உண்மையை போலவே சொல்லுவான். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னது ஆன்மா சாகும்னு சொன்னார். பாவம் செய்கிற மனிதன் சாவான் அப்படின்னு சொன்னார். அவனுக்குள்ளார இருக்கிற ஆன்மா, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஆன்மா, ஆண்டவர் தங்குகிற அந்த ஆன்மா செத்துவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆன்மாவுடைய மரணத்தை ஆண்டவர் குறிப்பிட்டார். ஆனா அந்த சாத்தான் தந்திரமா என்ன பண்ணான்? உடலின் சாவை அவன் ஏவாளுக்கு சொன்னான். உடலின் சாவை அவன் ஏவாளுக்கு சொன்னான். அப்ப ரெண்டுமே உண்மைதான். பிசாசு என்ன சொல்லிட்டான்? ஆண்டவர் ஆன்மாவை குறித்து பேசியதை, ஆவிக்குரிய காரியமாய் பேசியதை, நம் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் விதத்துல ஆண்டவர் பேசியதை அவன் உடலின் இச்சையோடு, உடலை சார்ந்ததாக, உலகை சார்ந்ததாக மனிதனிடத்தில் விதைத்து விட்டான். இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய எல்லா வார்த்தைகளும், நீங்களும் நானும் விவிலியத்துல வாசிக்கிற எல்லா வார்த்தைகளும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல, இந்த உலகத்தின் மனிதர்களாக, இருளின் மனிதர்களாகவே நாம் என்ன பண்றோம்? சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய மனிதர்களாக, ஒளியின் மனிதர்களாக நீங்களும் நானும் அதை சிந்திப்பதில்லை பிரியமானவர்களே, சிந்திப்பதில்லை. அதனாலதான் அநேக நேரங்கள்ல நீங்களும் நானும் சோதனைக்கு உட்பட்டு பாவத்தில் விழுந்து விடுகிறோம். அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பாவத்துல விழுவதும், அவர்கள்கிட்ட வர விசுவாசிகள் இடத்துல பாவம் செய்வதும், கனிகெடுக்காமல் போவதும் காரணம் இதுதான். விவிலிய வார்த்தைகளை, ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இந்த உலக பிரகாரமான வார்த்தைகளாக சுருக்கி விடுகிறார்கள். அத முத்திரைகளை உடைத்து அதற்குள்ளாக இருக்கிற ஆழத்துல இருக்கிற பொக்கிஷங்களை அவர்கள் எடுத்து கொடுப்பதே இல்லை. இன்னைக்கு பிசாசானவன் அப்படிதான் பண்ணான். அப்படியே பூசி மொழிகி ஏவாளை பாவத்திற்கு அவன் அடிமையாக்கினான். நம்முடைய ஆதி பெற்றோர் ஆண்டவரால களிமண்ணாக எடுத்து தன்னுடைய சாயலாகவும் உருவிலும் படைக்கப்பட்ட அந்த மனிதன், ஆண்டவர் மனிதனை உருவாக்கி என்ன சொன்னார் அவன்கிட்ட? உலகத்தை ஆளும்படி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாங்க. தான் படைத்த எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள். ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்வாய்னு ஒப்பு கொடுத்தார். அப்பனா எந்த நிலையில அவர் வச்சிருக்கிறாரு? படைத்தவர் அவர், மூவொரு இறைவன் இந்த உலகை படைத்து அதை ஆளும்படியாக மனிதர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் ஒப்படைத்தார். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்தோம்? இந்த உலக பிரகாரமாய் சிந்தித்து, இந்த உலகத்தான்களை போல உலகை சார்ந்தவர்களாக, மண்ணை சார்ந்தவர்களாக நீங்களும் நானும் பாவத்திற்கு இடம் கொடுத்தவர்களாக, நாம் பாவத்தின் மனிதர்களாக, இருளின் மனிதர்களாக மாறி போன பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த இருள் வந்ததுனாலதான் நம்முடைய வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்ளுவருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள்.
சோதனைகளை நீங்களும் நானும் மேற்கொள்ளும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நம்முடைய ஆதி பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த உலகை படைத்தவர் ஆகுக என்ற ஒரு சொல்லினால இந்த உலகத்தை உண்டாக்கிய நமது வானக தந்தை உங்களையும் என்னையும் பார்த்து வெற்றி பெற்று வரும் பொழுது, சோதனைகளை வெற்றி பெற்று வரும் பொழுது, இந்த உலகை நீ ஆண்டுகொள், தன்னுடைய படைப்பு எல்லாவற்றையும் ஆளுகிற உரிமையை நமக்கு கொடுப்பார். இதுதான் ஆதாமுக்கு ஏவாளோடும் அவர் செய்திருந்த உடன்படிக்கை. நீங்களும் நானும் ஒவ்வொரு முறை சோதனைக்கு உள்ளாகும் பொழுது, அந்த சோதனைகள்ல நம்ம இழந்து விடும்போது, சோதனைகள் வழியாக பாவம் செய்து நாம் பாவத்திற்கு அடிமையாகும் பொழுது, இந்த உடன்படிக்கையை நீங்களும் நானும் முறித்து விடுகிறோம். அப்ப அந்த உடன்படிக்கையின் மனிதர்கள் என்கிற நிலையிலிருந்து நீங்களும் நானும் மாறிவிடுகிறோம். ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை நாம் வெறுத்து விட்டு, உடைத்து விட்டு, பிசாசானவனோடு இருளின் ஒளியின் மனிதரான நாம் ஒளியின் உடன்படிக்கை உடைத்து விட்டு பிசாசானவனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அவன் வழியாக பாவத்தின் மக்களாக, பாவிகளாக நீங்களும் நானும் மாறிவிடுகிறோம். கடவுள் வாக்களித்த வாழ்க்கையை, வெற்றி வாகையினை நீங்களும் நானும் இழந்து விடுகிறோம். அதை இழந்துட்டு என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறார். சிராக்கின் ஞானம் 33வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனையினின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனையினின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவர்களாக, ஒளியின் மக்களாக, நாம் எந்த சோதனை வந்தாலும் மேற்கொள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் சோதனையை எதிர்த்து நிற்க முற்பட்டாலும் அது நமக்கான சோதனை, பிசாசானவன் நமக்கு கொண்டு வருகிற சோதனை என்பதே நமக்கு தெரிவதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏவாள் அப்படிதான் விழுந்து போனான். பிசாசு சொன்னத, அந்த சர்ப்பம் சொன்னதை அவர்கள் உண்மை என்று நம்பினார்கள். இன்னைக்கு சோதனை அப்படின்னே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த பக்கம் ரைட்ல ஃபுல்லா ஆண்டவரும் ஆண்டவருடைய மக்களும், லெப்ட்ல ஃபுல்லா என்னது? பிசாசும் அவனுடைய மக்களும். இப்ப காலையில எழுந்திருச்சு நான் பூசைக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரோடு கூட நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப பிசாசு என்ன சொல்லுவான்? நீ ஜெபிக்காத, சினிமா பாருன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ ஏன் திருப்பலிக்கு போற? நீ வீட்டுல உட்காந்து ஜெபமாலை படிக்கலாம்ல, ஆன்லைன்ல போய் ஒரு பிரேயர் அட்டன் பண்ணலாம்ல நம்மள சொல்லுவோம். பிரேயர் அட்டன் பண்றது பாவமா? ஆன்லைன்ல கூடி ஜெபிப்பது பாவமா? பாவம் இல்லையா? பாவம் இல்லையே, ஆண்டோட வார்த்தை கேக்குறோம். திருப்பலிக்கு போறது அங்கேயும் ஆண்டோட வார்த்தை தானே கேக்குறோம். சரி, இப்ப இது ரெண்டுல எது உயர்வானது? திருப்பலி உயர்வானது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? நீ பூசைக்கு போகாம உட்காந்து கதை பேசுன்னு சொல்ல மாட்டான். அதே நேரத்துல என்ன பண்ணுவான்? நீ பூசைக்கு போகாத, வீட்டுல சுகமா உட்காந்து என்ன பண்ண, ஆன்லைன்ல வீட்டுல இருந்துகிட்டே ஆன்லைன்ல நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இது சோதனையா? சோதனை இல்லையா? சோதனைதான். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? அங்க போய் பூசையில ஜெபிக்கிறதுக்கு வீட்டுல உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்க ஆண்டவர் நற்கரணை ஆராதனை நடக்குது, வானாக்கா இங்க உட்காந்து நம்ம ஜெபமாலை படிப்போம். ஆண்டவரை, உயிருள்ள ஆண்டவரை நற்கரணை வடிவுல ஆராதிப்பது மகத்தான காரியம்.
ஆனா பிசாசு என்ன பண்ணுமா, நீ வீட்டுல உட்காந்து தனிமையில தனி ஜெபம் பண்ணு, ஜெபமால சொல்லுவா அப்படின்னு கூப்பிடுவான். இதெல்லாம் தான் சோதனை. நம்ம சோதனைன்னு சொன்ன உடனே ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமும், பாவத்துல பாவம் போறவங்க எல்லாம் பாவம்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு காரியமும் நம்ம செய்ய மாட்டோம். அப்படியே ஒரே ஒரு ஸ்டெப்பு, அந்த 4வது படியில இருந்து 3வது படியில இறங்கி நில்லு போதும், நீயே 4 படி நடக்கிற. அப்ப சோதனைகள் நமக்கு அப்படிதான் வரும். அந்த சோதனைகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சோதனைக்கு உள்ளாவது என்பது நம்முடைய தீய நாட்டங்களினாலே நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிறோம். ஆண்டவர் யாரையும் சோதிக்க மாட்டார். பைபிள் ஆண்டவர் யாரையாவது சோதிச்சிருக்காரா? இல்ல. யோபுவை யாரு சோதிச்சா? சாத்தான் அனுமதி கேட்டா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் சோதிக்கிறதுக்கு சாத்தான் அனுமதி கேட்பானா? கட்டாயமா கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? அது ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுதான் நம்ம இல்லையே. நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது, யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, யோபையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்குரிய யாவற்றையும் ஆண்டவர் வேலியடைத்து காத்தார், வேலியடைத்து காத்தார். இன்னைக்கு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கூட ஆண்டவர் வேலி அடைத்து காக்கிறார். ஆனா நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அந்த வேலியை நீங்களும் நானும் பீட்டு விடுகிறோம், பிச்சு போட்டுறோம். ஏசாயா 5வது அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்க. அதுல கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் திராட்சை செடியை நட்டு ஒரு தோட்டம் அமைத்து அதுல பழம் கிடைக்குமான்னு பார்க்கிறார். அதுல கசப்பு பழம், காட்டு பழங்களை பார்த்த உடனே நான் உனக்கு என்ன குறை வைத்தேன்னு கேட்டுட்டு அதனுடைய வேலிகளை நான் பீட்டெறிவேன், அதனுடைய எல்லாவற்றையும் பிடுங்கி மிதித்து போடுவேன், அழித்து போடுவேன் ஆண்டவர் சொல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அதுதான். நீங்களும் நானும் திராட்சை செடியாகிய ஆண்டவரோடு கூட இணைந்திருந்து மிகுந்த கனி தரும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் செவிசாய்த்திருக்கிறோமா? அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த அழைப்பின் ஒளியின் மனிதர்களாக வாழுகிறோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது, சாவை விளைவிக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் அந்த சோதனைகளை மேற்கொண்டு ஆண்டவருடைய உடன்படிக்கையின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. நீங்களும் நானும் யாருடைய பிள்ளையாக, யாருடைய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள் என்பதையே அநேக நேரத்துல கண்டுபிடிக்க முடியாம மறந்து போய் விடுகிறோம். நீங்களும் நானும் ஒளியின் மனிதர்கள் என்று நினைத்துக் கொண்டு இருளின் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு இருளின் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் கேட்போம், ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் கழுகி உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால எங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய வாழ்வை உமக்குரியதாக, உண்மை சார்ந்ததாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம். பெரிய மாணவர்களை, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அப்படியே நம்ம முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுங்க. முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரை நோக்கி அப்படியே பார்ப்போம். நம்முடைய கரங்களை விரித்து ஆண்டவரிடத்துல அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வேளையில ஆண்டவர் நம்மை தொட போகிறார். நம்மை மீண்டும் உடன்படிக்கை மக்களாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அவர் நல்லவர். நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் தாயின் கருமுலையில் நாங்கள் உருவாகும் முன்பே நீர் எழுதி வைத்தது என்று திருப்பாடல்கள் 139 நீங்க சொல்லி இருக்கீங்க ஆண்டவர். அப்பா, 2 நாள்ல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கட்டுக்கிறோம்.
அப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அப்பா நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வு எப்படி இருளடைந்து இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எத்துணை செந்நிறமாய் இருந்தாலும் அவற்றை வெண்பனி போல் மாற்றுவேன் என்று சொன்னவரே, அப்பா உடைய கல்வாரி சிலுவையில ஆணிகளினால கடவப்பட்ட ஆண்டவரே, அப்பா முகமெல்லாம் கிழிக்கப்பட்டு உடலெல்லாம் கிழிக்கப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் சிந்தாத இடம், அப்பா ரத்தம் வெளிப்படாத இடம், உடலில் ஒன்று இடம் கூட இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அப்பா உம்முடைய தோலெல்லாம் ஆண்டவரை கிழிக்கப்பட்டு, உடைய உடல் எல்லாம் கிழிக்கப்பட்டு, அப்பா எத்துணை 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 ஆயிரம் காயங்கள் எனக்காக நீர்பட்டு ஆண்டவரே, உம்முடைய முகத்துல காரி விழும் அளவுக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரே, உள்ளம் குத்துண்டவராய் நீர் அந்த கல்வாரி சிலுவையில இரு கரமும் இறைத்தவராய் அப்பா என்னை எம்மட்டுமாய் நீர் அன்பு செய்தீர் ஆண்டவரே. இதோ அந்த நாள் ஆண்டவரே, நீர் பட்ட அந்த கொடிய வேதனைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த கொடிய வேதனைகள் எனக்காகத்தான சுவாமி, எனக்காகத்தான ஆண்டவரே. அப்பா நீர் அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே என்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அப்பா நீர் சுமந்து தீர்த்தீரே சுவாமி. என் நோய்களை என் பிணிகளை நீர் சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. எனக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அந்த கல்வாரி சிலுவையில அறைந்து தீர்த்தீரே சுவாமி. என் இழி உணர்ச்சியோடு கூடிய ஊனியல்வின் இச்சைகளை நீர் அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே சுமந்து தீர்த்தீங்களேப்பா. என் பழைய மனித இயல்பை அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீர் அறைந்து விட்டீர் என்று நாங்கள் விவிலியத்துல வாசிக்கிற ஆண்டவரே. இதோ அந்த வேலையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவ கட்டுகள் அப்பா, எங்களுடைய சாப கட்டுகள், தலைமுறை தலைமுறையாய் வந்த எல்லா சாபங்களையும் ஆண்டவரே நீங்க அந்த கல்வாரி சிலுவையில ரிமாமா கரதன தூர்ரிபி சந்துரா கனதொர்பிலிபரா லிஷா லீ விரிபிரிபிரி கரதொர்பிலிபரா. எஸ் மாஸ்டர், அந்த கல்வாரி சிலுவையில நாங்கள் அறைகிறாண்டு வர எங்களுடைய எல்லா அந்தகாரத்தையும், எங்களுடைய எல்லா அந்தகார வல்லமைகளையும், எங்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம். ரிகா மா ரிபாபா ஷபரபா லபா கரதுர்பிபி சந்துரபா தூர்பிபி ஷரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். அப்பா உம்முடைய கரம் எங்களை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய வலது கரம் எங்களை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. ரத்தம் வழிய வழிய ஆண்டவரே தேவதையினுடைய ஆணி பாய்ந்த கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் கழுகி பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. தேவரே எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை தவிர ஆண்டவரே வேறு ரத்தம் இல்லை சுவாமி. எங்களை பாவங்களில் இருந்து மீட்க, கழுக, எங்களை பரிசுத்தப்படுத்த அப்பா விலை மதிப்பில்லாத உம்முடைய ரத்தத்தை தவிர வேறு ரத்தம் இந்த உலகில் இல்லையே ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்களுடைய தலையில் ஆண்டவரை ஊற்றப்படுவதற்காக இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அநேகருடைய கண்ணத்துல ஆண்டவரே அந்த ரத்தம் பாய்ந்த ரத்தம் வழிகிற கரங்களை ஆண்டவரே நீர் கண்ணத்துல தட்டுவதற்காக நன்றி. லிபாபா கரதன தூர்ரிபி சந்துரா கன துர்ரிபி லிபரா லீஷா லீ திரிபி ரிபி கர துர்ரிபி ஷபரபலபா கரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். ஹalleluya. ரிபாபா கரா நிமாத்துர பரபர சந்துரி பிரி பிரி கரா நிமாத்துர கனதர துர்பிபி கர துர்பிலி பர லிகா லீதிரி பிரி பிரி ஷர துர்பிலி பர. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா
அழுகிறேன் ஆண்டவரே. கணவன் வழியாய் வருகிற எல்லா போராட்டங்களையும் என்னால சகிக்க முடியலன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாரத்தோடு கதறி அழுகிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஆண்டவர் உங்க அருகில நின்று ஆணி பாய்ந்த கரத்தின் வழியாக உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய முகத்துல கரத்தை வைத்து, அப்பா கன்னத்துல கரத்தை வைத்து ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஏதோ அந்த வேலையில ரீமான கர ஷர தூர் ரிபிபி ஷபர பலபா கரா. எஸ் ஆண்டவரே. அப்பா தேவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் கணவரை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் மகிமையாய் அவர் ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறார் என்று ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். லிமா கர தன தூர்பிபி ஷபரபன கர தீனிமியம் கர நிமாத்துர கன தொர்பிலி பரா லீஷா லீ பிபி கர தொர்பிபி கர தொர்பிலி பரா லீஷா. கால் சரியா ஊனி நடக்க முடியாத ஒரு சிறுவனை பார்க்கிறேன். ஓ ரிமா கன தர தொர்பிலி பி கபரா சந்துர கன தொர்பிபி கர தொர்பிலி பரா லீஷா. அந்த காலை ஆண்டவர் ஊன செய்கிறார். ஓ ரிபபா கர தொர்பிபி கரா, அதுல சுகத்தை உண்டு பண்ண செய்கிறார். லிமா கர தன தொர்பிலி பி கபர தந்துனா கர தொர்பிபி சந்துர மினியா கர தொர்பிலி பரா லீஷா. லிபபா கரதன தூர்பிபி சந்துர பர தொர்பிபி கர தொர்பிலி பரா லீஷா. லிபபா கர தொர்பிபி கர தொர்பிலி பரா லீஷா. ஆக்னஸ் என்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ரிபா கரா ரித்தர பர தொர்பிபி கர தொர்பிலி பரா லீஷா. Yes master, yes master, yes master, yes master. Lika riba ritara bara durbibi shabara bana kara durbibi bara liba kara durbibi bara lisha li durbibi bara kara durbibi kara durbibi bara. Yes master, hallelujah, hallelujah, hallelujah. ஜீபாபா கரதொரபிபி ஷபர பல பாக்கரா. குடும்பத்துல இழந்து போன ஒருவருக்காக துக்கத்தோடு இருக்கிற ஒருவரை பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை சோதித்து விட்டார். ஆண்டவர் எனக்காக இறங்கவில்லை, ஆண்டவர் எனக்கு அருள்பாலிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் மீது நீங்க மன வருத்தத்துல இருக்கீங்கன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். லிபா கர தொரபிலி பரா லீஷா லிபிபி கர தொரபிபி கர தொரபிலி பரா லீஷா. சகோதரியே, ஆண்டவர் இந்த வேளையில ஓ ரிமமா கர தொரபிபி கரா, உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ரிமா கன தொரபிலி பரா லீஷா லீ திருபி ரிபிரி கர தொரபிலி Liberalisha, Libatura, Dana, the Rebibikara, the Rebelibalisha, Lee, the Rebibikara, the Rebelibalisha, the Rebibikara. Yes, master, yes, master. Libaba, Kara, the Rebibikara, the Rebelibi, Kabarabelaba, Shantura, O Rimana, Kara, the Rebibikara, the Rebibikara, the Rebelibara, Tripalile, Narkarane, Karatela Wangi, and the Narkarane, Nada Redatele, the Ulagatinude, Pavangalaka, Chimikara, or Sakadri Hunde, Andavar Ungale, Asirvadite, Ungalude. தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய பெயரை உங்கள் வழியாக நிலைக்க செய்கிறார். லிமா கர தன தூர்ரபா ஷபரபலபா கர நிக்க ரீப ரீத்தரபர துர்பிபி கர துர்பிலி பர லிஷா லிபபா ரீத்தரபர நிமா கர தன தர துர்பிபி கர துர்பிலி பர லிஷா லீதிரிபிரிபிரி கர. ஆரோக்கிய மேரி என்கிற ஒரு சகோதரிய ஆண்டவர் தொட்டு ஆசீர்வைத்துக் கொண்டிருக்கிறார். லிமாக்கன துர்பிலிபரா லிஷா வேளாங்கண்ணி என்கிற ஒரு சகோதரிய ஆண்டவர் தொட்டு ஆசீர்வைத்துக் கொண்டிருக்கிறார். ரிகமா ரிபபா ஷபரபனா கர துர்பிபிகர துர்பிலிபரா லிஷா லிபா கர துர்பிலிபரா லிஷா லீ திரிபிரிபிரி கர துர்பிபிகர துர்பிலிபிகர பலபா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ரிகா லிமா லிதரபரா அந்தோணி என்கிற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. லிகபா ரிபிபி கர துர்பிலிபரா லிஷா லிமாத்துரா கன தர துர்பிலிபரா லிஷா லீ திரிபிரிபிரி கர துர்பிபி கர துர்பிலிபரா. எஸ் மாஸ்டர், அப்பா அவருடைய கரம் அப்படியே ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் நிற்பதற்காக நன்றி, நிற்பதற்காக நன்றி. லிமா கன தர தூர்பிபி ஷபரபலபா கரா
ஜோயல் என்கிற ஒருவரை ஆண்டவர் தொடுவதற்காக நன்றி. லிமா கர தினி பியக்கர துரபிபி ஷபரபலபக்கரா. பிரான்சிஸ் என்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ரீமா மக்கன துரபிபி ஷபரபலபக்கரா. நிக்க ரீப ரீத்தரபர தூரபிபி ஷபரபலபக்கரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். வெளிநாட்டுல வேலை செய்கிற ஒரு சகோதரன் உண்டு, வெளிநாட்டுல வேலை செய்கிற ஒரு சகோதரன் உண்டு. வேலை இழந்து போய் அந்த இடத்துல திரும்பி வரவும் முடியாம, திருப்பி வேற ஒரு வேலையும் கிடைக்க முடியலன்னு சொல்லி அந்த குடும்பம் முழுவதும் இந்த இடத்துல பதறிக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ரீமா லக்கர தூர்பிபி ஷபரபலபக்கரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். முன்னை விட நல்லதொரு வேலையை அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ரிகாமா ரீதரபர சந்துரி பிரிபிரி கரதொர பிபி கரா. லிக்க ரீ தர தன தூரபபா சந்துரி பிரி கன தர தொரபிலிபரா லிஷா லீ திரிபிரி பிரி கர தொரபிலிபரா லிஷா. பக்கவாதம் வந்து படுக்கையில் இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார், ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். ரீமானா கரபிபி சந்துரபனா தூர்பிலிபி கபரபன தூர்பிபி ஷபரபலபக்கரா. நிக்க ரீப ரீத்தரபர தூர்பிபி ஷபரபலபக்கரா. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவருடைய தலையில வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம், ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவருடைய தலையில இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல அப்படியே கேளுங்க. தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி பார்த்திலேமே செபித்தது போல இதோ இந்த வேலையில ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ரிக்கா லீபா ரீத்தரபர தொரபிபி ஷபரபனக்கர தொரபிபி ஷபரபலபக்கரா. எஸ் 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 லிபாபா கரதொரபிபி கர தொரபிலிபரா லிஷா. ஒரு குடும்பத்துல திருமணத்துக்கு ஆயத்தமாய் நிற்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறேன். ஓ ரிமா மக்கர தொரபிலிபி கபரபலபா. ஒரு சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கிறீங்க. இது எனக்கு ஓகேவா, நான் இதை ப்ரொசீட் பண்ணலாமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே ரீகா லீ திதி பிதி கர் தொரபிபி ஷபரபலபக்கரா, இதை நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். லிகா ரீப ரீத்தரபர தூரபிபி ஷபரபனக்கர தொரபி சந்துர ஹன திரபிபி கர தொரபிலிபரா. எஸ் மாஸ்டர். அக்கினி 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 ஆண்டவரே, சுட்டு எரிக்கிற அக்கினி அப்பா தேவரே ஒவ்வொருவருடைய அருகிலையும் ஆண்டவரே தேவரே ஒவ்வொருவர் மீதும் போடப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. வீடுகள்ல அக்கினி ஏற்றப்படுவதற்காக எரியதற்காக நன்றி ஆண்டவரே. அந்தகார வல்லமைகளை துறைத்தனங்களை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நெருப்புல இட்டு அரைக்கிறோம் ஆண்டவரே. லீபாபா கரதரபிபி ஷபரபலபா கரதரபிபி கரதரபிலிபி கவரபலபா ஷரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். அப்பா மந்திரங்களினால ஆண்டவரே வந்த எல்லா காரியங்களிலும் அப்பா தேவரே அந்நிய விக்கிரகத்தினால வந்த எல்லா ஆண்டவரே உடன்படிக்கையும் இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சங்கிலிகளை அறுக்கிறோம். ரீகா ரீபா ரீத்தரபர சந்துரி பிரிபிரி கரதொர பிபி கரதொர பிலிபரா லிஷலி திரிபிரி பிரிக்கரா. அப்பா தேவரே உடைத்து போடுகிற இயேசுவின் நாமத்தினால உடைத்து போடுகிற ஆண்டவரே. ரிபபா கரதொர பிபி ஷபரபலபக்கரா நிமாத்துரா கர தர தர திரிபிபி கரதொர பிலிபரா லிஷலி திரிபிரி பிரிக்கரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். அப்பா ரிபபா கரதொர பிபி கரதொர பிலிபரா லிஷா. சபைக்கு போன ஒரு குடும்பம், அன்னை மரியாதை வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு குடும்பம் திரும்பி திருச்சபைக்கு வரணும். அவங்க அன்னை மரியாதை பரிந்துரையோடு கூட செபிக்கணும், அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாரத்தோடு செபிக்கிற ஒருவரை பார்க்கிறேன். லிமா கரா தன தோர்பிபி ஷபரபலபக்கரா நிக்க ரிப ரீத்தரபர தொரபிலிபர அலிஷா. உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். சீக்கிரம் அவங்க திரும்பி வந்து திருச்சபையில இணைந்து ஒரே குடும்பமாக உங்களோடு இணைந்து செபிப்பது ஆண்டவர் காண்பிக்கிறார். லிக்க ரிப ரீத்தரபர தொரபிபி ஷபரபலபக்கரா நிமரி கலீதிரி பிரிபிரி கரதொரபிபி ஷபரபலபக்கரா நிக்க ரிப ரீத்தரபர தொரபிலிபர அலிஷா லிக்க ரிப ரீத்தரபர தொரபிபி ஷபரபலபக்கரா. எஸ் மாஸ்டர். முதல் திருமணம் விவாகரத்தாகி 2வது திருமணம் நடந்தோம், அதுலயே இன்னும் பிரச்சனையா இருக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காட்டுறார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே பொறுமையோடு பொறுமையோடு ஆண்டவர் அவர்களை மீண்டுமாய் கட்ட விரும்புகிறார். ரிகபா ரீத்தரபர சந்துரி கன தர தொரபிலிபர லிஷா லீ திரிபிரி பிரி கர தொரபிபி ஷபரபலபக்கரா நிக்க ரிப ரீத்தரபர தோர்பிபி ஷபரபலபக்கர தொரபிலிபரா.
எஸ் மாஸ்டர். அப்பா உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவர் மீது ஆண்டவரை பூசப்படுவதற்காக நன்றி. ஒவ்வொருவர் மீது பூசப்படுவதற்காக நன்றி. அப்பா ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே நிலை கால்கள் நம்முடைய கல்வாரி ரத்தத்தை பூசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா தேவனின் ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு எதிராய் போராடுகிற அந்தகார வல்லமைகளை துரைத்தனங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே கட்டி கடிந்து அப்புறப்படுத்துகிற நரகத்துக்குள்ளாய் இருக்கிறேன். நீண்டடாத எந்த நாற்றம் ஆண்டவரே அப்பா தேவர் இருக்கக்கூடாத தகப்பானே. லீபா கர தன தூர்வி விஸ்வபரபலபா கர நிக்க ரீப ரீத்தர பர தூர்வி விசந்துர கனதர விவிக்கர துரபிலி வரலிஷா. எஸ் மாஸ்டர். ஹல்லேலூயா. அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா தேவரே. கேத்தரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் கூட இருப்பதற்காக அப்பா அவரை சுற்றி தேவதூதர்கள் நின்று கொண்டிருப்பதற்காக அப்பா அவருடைய மகிமையின் வெளிச்சம் அவர் மீது இருப்பதற்காக ஆண்டவரே அவர்களை சுற்றி ஒரு வெளிச்சம் உடைய பரிசுத்த மகிமை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. லிபாபா கரதரபிபி ஷபரபனபா கரா நிமாத்துரா துரபிலிபரா லிஷா லீ திரிபிரி விரிக்கர துரபிபி ஷபரபலபா கரா. எஸ் மாஸ்டர். எஸ் மாஸ்டர். உடைய 2 கரத்தை அவருடைய தலையில வைத்திருக்கிறீங்க. நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிபாலா கரதோர பிபி ஷபரபனபா கரா. அப்பா தேவனுடைய கையிலிருந்து வழிகிற ரத்தம் ஆண்டவரே சகோதரருடைய முகத்துல வழிந்து அப்பா தேவரே அப்படியே ஆண்டவரை கடந்து போவதற்காக நன்றி. அப்பா பரிபூரண சுகத்தாண்டவரே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அப்பா தேவரே சகோதரியுடைய உள் உறுப்புகள் ஆண்டவரே நீங்க தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. ஓரி பல கரதோரி பிபிஷரதன தூரி பிபிக்கரா நிக்கரி பரித்தர பர தூரி பிபிஷபரபல பக்கரா. எஸ் மாஸ்டர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபரேஷன் முடிந்த ஒரு சகோதரி ஆபரேஷன் முடிந்தோம் இன்னும் எனக்கு பிரச்சனை தீரலன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். எஸ் மாஸ்டர். அப்பா ஆபரேஷன் முடிஞ்சோ இன்னும் பிரச்சனை தீரலன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒருவருக்கு அந்த ஆபரேஷன் நடந்த இடத்துல ஆண்டவர் கரம் வைத்து சுகப்படுத்துவதை பார்க்கிறேன். லிபா கர தன தூர்பிபி ஷபரபனபா கரா நிக்க ரீப ரீத்தர பர தூர்பிபி சந்துர கனதர துரபிலி பர லீஷா லிபிக்கர துரபிலி பர லீஷா. சுகப்பிரசவத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்து தாயையும் சேயையும் அப்பா தேவரை சுகப்பிரசவிக்க ஆண்டவரே தேவரின் உங்களுடைய விண்ணப்பத்தின்படியாக சுகப்பிரசவம் உண்டாகும்படியாக கட்டளை கொடுக்கிறார். ரீமான கரதர பிபி ஷபரபல பக்கரா நிக்க ரீப ரீத்தர பர தூர் பிபி ஷபரபல பக்கரா. எஸ் மாஸ்டர். அந்த பிள்ளைக்கு சாமுவேல்னு பேர் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி இருக்கிறதை காட்டுறார். லிக்க லீப லீத்தர பர தூரி பிபி ஷபரபல பக்கரா நிக்க ரீப ரீத்தர பர தூர் பிபி சந்துர கன தர துரபிலி பர லீஷா. எஸ் மாஸ்டர். எஸ் மாஸ்டர். யூதா ஜூட் என்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்து ஆசீர்வதிக்கிறார். ரிமான கரதர பிலிபரா கர ஜெரிபிலிபரா லீஷா லீ ஜெரிபிலிபிரிக்கரா. காலில கட்டு போட்டுக்கிட்டு இருக்க ஒருவரை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். எஸ் மாஸ்டர். எஸ் மாஸ்டர். ஆண்டவருடைய அக்கினி அப்படியே கடந்து போகுது. ஆண்டவர் உங்க மத்தியில அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவர் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவர் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசானவன் அந்த வீட்டில இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். இருள் விலகி கொண்டிருக்கிறது. அநேக வீடுகள்ல இருந்து சங்கிலிகள் அறுந்து ஓ ஹல்லேலூயா சங்கிலிகள் அறுந்து வீசி எறியப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த இருளின் அதிகாரங்கள் இருளுக்குண்டான காரியங்கள் போட்டு எரித்து கொண்டிருக்கிறார். எப்படி போகிக்கு எல்லார் வீட்டு வாசல்ல எரிப்பாங்களோ அதே போல ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நெருப்பு எரிவதை பார்க்கிறேன். லீபா கர தன தூரவி பிஷபரபல பக்கரா. எஸ் மாஸ்டர். உம்முடைய அக்கினி எங்களை சுட்டெரித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. வல்லமை கடந்து போவதற்காக நன்றி. அப்பா நீர் ஆளுகை செய்வதற்காக நன்றி.
அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே